ஹாய், ஹலோ. ஸோ இந்த 2024 பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நல்ல இயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அடுத்தடுத்து கால்ஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏஎல்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 4 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கன்டினியூட்டியா இப்போ பார்த்தோன்னா, முனிசிபல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டவுன் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் வழங்கல் வாரியம் அண்ட் ட்ரைனேஜ் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் மேஜராக இருந்தாலும் அந்தந்த டவுன் பஞ்சாயத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த ஜாபோட கம்பேர் பண்ணும்போது சேலரி எல்லாமே சேம் தான். பட் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு காம்படிட்டிவாக இருக்காது, அதே மாதிரி கஷ்டமாகவும் இருக்காது. இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ண போகிறது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் வைஸாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் தான் பாருங்கள், 2/2/2024 இன்றைக்கி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பாருங்கள், 146 வேகன்சி, 145. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி இந்த கேட்டகரியில் ஒரு 80 வேகன்சி. ஸோ அதை தொடர்ந்து இங்கே பார்த்தோன்னா டவுன் பிளானிங் ஆஃபீஸர், ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வேகன்சி. அடுத்தது பார்த்தோன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஸோ இபியில் கால்ஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே சேம் ப்ரொசீஜரில் இங்கே. ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகம் அப்படிங்கிறது நம்ம நார்மலாகவே ஹைவேஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா டிராஃப்ட் மேனு, ஓவர்சீர், ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச வேகன்சி. ஓவர்சீர் பார்த்தீங்கன்னா ஒரு 92 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 1933 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பல்கான ரெக்ரூட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்ததே கிடையாது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் நியர்பை 2000 வேகன்சி. அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இன்னும் கூட அதிகமாகலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா சேலரி, டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்த போஸ்டிங், அதாவது ஏஇ, பிளானிங் ஆஃபீஸரு, இந்த மாதிரியான கேட்டகரிக்கு 35,400லேருந்து 1,30,000 வரையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த போஸ்டிங்க்கு மட்டும் 18,200லேருந்து 67,000 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வெளியிடலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் தான். இன்றைக்கி ரிலீஸ் ஆன எல்லா ப்ரெஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தினகரன், தினத்தந்தி, ஸோ தினமணி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்குது பார்த்தீங்களா, சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிடெக் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டும் சேம் அதே மாதிரி தான். ஸோ டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிராஃப்ட் மேனு, ஓவர்சீர் இந்த வேகன்சிக்கெல்லாம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரியும், சானிட்டரி கோர்ஸ் இருக்குது. ஸோ அது பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். நமக்கு காமனாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில், ஸோ அதுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய போஸ்டிங் தான் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணி அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை தொடர்ந்து இப்போ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்ஷன் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த தடவை ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி நான் போஸ்ட் போடுறது பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி போடுறேன். இது வரைக்கும் போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. ஸோ ஃப்யூச்சரில் ஓப்பன் ஆகலாம். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நம்மளை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு tnmaws.ucanapply.com. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டைம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் வேகன்சி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சியாக ஃபில்அப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் ஓகே ப்ரோ, நம்ம அப்ளை பண்ணியாச்சு, நம்மளை செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இவங்க சைட்லேருந்து வெளியிடலை. ஸோ இன்றைக்கி நைட்டு இல்லைனா நாளைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதில் நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டு, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், பிளானிங் ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணணும். டிராஃப்ட் மேனு, ஓவர்சீரு, இந்த வேகன்சி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சீரியல் நம்பர் 1 to 8, அதே மாதிரி 14, 16 இந்த வேகன்சி எல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1லேருந்து 8 வரையும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு ஈக்குவலான போஸ்டிங்கு. அதனால் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் என்னென்ன வரும் அப்படின்னா டிராஃப்ட் மேனு, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர்சீர் இந்த வேகன்சியெல்லாம் இதில் வரும். நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் மார்க் எடுத்துருக்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, மினிமம் 40 மார்க் எடுத்தால் தான் நம்மளுடைய பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் யார் கண்டக்ட் பண்ண போகிறா அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதணும். அதில் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த பேப்பர், ஸோ பேப்பர் 2 இருக்குது பார்த்திங்களா, அதை வேலிடேட் பண்ணுவாங்க. எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூன் மாதம் 30ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் 9 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து அதிலிருந்து ஒரு கரெக்டாக ஒரு 20 நாள் கழித்து இந்த எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாபுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி வரக்கூடிய எல்லா ஜாபுக்குமே ஆஃப்லைன் ஜாபாக இருக்கட்டும், ஆன்லைன் ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இப்போ ஃப்ரெஷராக டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, ஸோ டிப்ளமோ படித்தவங்க, இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் 13 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதற்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோ கொடுத்து உங்களுடைய டவுட்டை நீங்கள் இன்ஸ்டாவில் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.